ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் எ டே இன் மை லைஃப் அண்ட் கோயிலுக்கு போன vlog தான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். நைட்டு சீக்கிரமாக தூங்குனதுனால காலையிலையும் சீக்கிரமாகவே எழுந்துட்டேன். சீக்கிரமாக இருந்ததுனாலே என்னவோ கொஞ்சம் லைட்டாக பசி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. வீட்லேயும் அப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால் ஃப்ரிட்ஜில் இருந்த கிரேப்ஸை கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பிரேக்ஃபாஸ்ட்டையும் சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு தலைக்கு எண்ணெய் வச்சு ஒரு 2 நாள் இருக்கும். அதனால் முடி வேறு கொஞ்சம் சிக்காயிடுச்சு. அந்த சிக்கெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சமாக ஆயிலை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு பின்னல் ஒன்று போட்டுக்கிட்டேன். அப்படியே லஞ்சு சாப்பிட்லான்னு கிச்சனுக்குள்ளே வந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் இந்த கரம் மசாலாம் வாங்கி வச்சுருந்தாங்க. சரி அதை பாக்ஸில் கொட்டி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை மட்டும் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன். பழைய பவுடர் கொஞ்சமாக இருந்துச்சு, அதை வந்து மூடியிலே கொட்டிட்டு புது பவுடர் வந்து கொட்டிட்டு அதுக்கு மேலே பழசை கொட்டி மூடி எடுத்து வச்சுட்டேன். எங்கள் வீட்டில் இந்த மசாலா பவுடர்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஏதாச்சும் சில டிஷ்ஷஸ் செய்யும் போது தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் எப்போவுமே சின்ன சின்ன பேக்கெட்ஸ் தான் வாங்கிட்டு வருவோம். அப்படியே இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா கீரை குழம்பும் வாழைக்காய் சுக்காவும் தான் செஞ்சு வச்சுருந்தாங்க. யூஸ்வலாக கீரை குழம்புலாம் யாருக்கும் பிடிக்காது, ஆனால் எனக்கு கீரை குழம்பு ரொம்ப பிடிக்கும். அப்படியே லஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே டிவியும் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது டிவியில் எந்த ஷோஸும் போடலை, நல்லா ஷின்சான் தான் பார்த்துட்ருந்தேன். லஞ்சும் சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு சிங்கில் வந்து சாப்பிட்ட பாத்திரம்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் கழுவி போட்டுடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழுவி காய போட்டுட்ருந்தேன். மார்னிங் பாத்திரம்லாம் என் சிஸ்டர் கழுவிடுவாங்க, மத்தியானம் ஆனால் நான் தான் கழுவேன். அன்றைக்கி பாத்திரமும் அவ்வளோவா எதுவும் இல்லை, கொஞ்சமாக தான் இருந்துச்சு. டக்குன்னு கழுவி காய வச்சுட்டேன். பாத்திரம் கழுவி காய வச்சுட்டு வேலையும் எதுவும் இல்லை, அதனால் சும்மா கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போது வீட்டில் பார்த்திங்கன்னா வெங்காயம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. அதில் கொஞ்சம் வெங்காயம் ஈரமாக இருந்துச்சு, அதை அப்படியே வச்சு அழுகிடுன்றதுனால அதெல்லாம் க்ளீன் பண்ணி உரித்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். காஞ்ச வெங்காயத்தில் மட்டும் பேஸ்கெட்டில் போட்டு தனியாக எடுத்து வச்சாச்சு. அப்படியே ஈவினிங் டைம் ஆகிட்டதுனால ஸ்நாக்குக்கு வந்து பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்லான்னு தோணுச்சு. அதனால் பஜ்ஜி தான் செஞ்சிட்ருந்தோம். பஜ்ஜிக்கு வாழைக்காய், வெங்காயம், உருளைக்கிழங்கு இது மூணுத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்லைசஸ் போட்டு வச்சிட்ருந்தோம். அதில் உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா அரியும் போது கொஞ்சம் திக்காக வந்துச்சுனால அதை மட்டும் ஸ்லைசரில் வச்சு ஸ்லைஸ் போட்டுட்டோம். அதை அப்படியே வச்சா கருத்து போய்டுன்றதுனால அதை தண்ணியில் போட்டு வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வாழைக்காயும் அதேமாதிரி தோலெல்லாம் சீவிட்டு ஸ்லைஸ் போட்டு வச்சாச்சு. இது வந்து கடையில் வாங்கின வாழைக்காயில் வீட்லேயே காய்ச்சிது, அதனால தான் இவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது. அப்புறம் ஆஸ் யூஷுவலாக ரெடி பண்ணுற மாதிரி பஜ்ஜி மாவையும் ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் கடலை மாவு, கொஞ்சம் அரிசி மாவு, உப்பு, சில்லி பவுடர்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் எல்லா காயும் டிப் பண்ணி பொரித்து எடுத்தாச்சு. அப்புறம் நான் அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். நாளைக்கு வெளியில் போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்காக என் சிஸ்டர் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்த நெயில் பாலிஷ் வந்து என் கையில் காலெல்லாம் வச்சு விட்டுட்டு இருந்தாங்க. இது வந்து நெக்ஸ்ட் டே வெளியில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோன்னு சொன்னேன்ல, அன்றைக்கி வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன். கோவிலுக்கு போகிறோன்றதுனால ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேரை வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபேன் காற்றுலேயும் காய வச்சுட்டு ஹேர் ட்ரை ஆகிற கேப்லேயே பிரேக்ஃபாஸ்ட்டையும் சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். ட்ரெடிஷ்னல் வியரான ஹாஃப் சாரி வியர் பண்ண போகிறதுனால லைட்டாக மேக்கப் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் மேக்கப் ஒன்று போட்டுக்கிட்டேன். அதுக்காக ஃபேஸில் வந்து மாய்ஸ்சரைசர், லிப் பாம் மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்புறம் என்னென்ன பொருள் தேவையோ அதெல்லாம் மேக்கப் பாக்ஸை விட்டு வெளியே எடுத்து வச்சுக்கிட்டேன். ரொம்ப ஹெவி மேக்கப்லாம் போடலை. பிம்பிள் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் மார்க் ஆகிடுச்சு, அதில் அதை மறைக்கிறதுக்காக மட்டும் கொஞ்சமாக கலர் கரெக்ஷன் மாதிரி பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷனில் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிவிட்டேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் லிப்ஸ்டிக், காஜல், ஐலைனர் இதெல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிட்டேன். மேக்கப் போட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா ஹேர் ஸ்டைலும் போட்டுட்டேன். ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் பின்னல் வர மாதிரி போட்டுட்டு ஆஃப் சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஆக்சசரிஸும் போட்டுட்டு ரெடி ஆகிட்டேன். கொஞ்சம் சீக்கிரமாகவே தான் கிளம்பி போகணுன்னு நினச்சோம், ஆனால் கொஞ்சம் வேலை இருந்ததில் லேட் ஆகிடுச்சு. அதனால் ஒரு மதியம் போல் கிளம்பி கோயிலுக்கு போயிட்டுருந்தோம். மதியம் டைம் போனதுனால ரோட்லலாம் அவ்வளோ டிராஃபிக்கே இல்லை, கொஞ்சம் சீக்கிரமாகவே கோயிலுக்கு போயிட்டோம். ஆனால் கோவிலில் வந்து நடை சாத்தி வச்சுருந்தாங்க. 4 or 4:30க்கு தான் திறப்போன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அங்கேயே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணிகிட்டு இருந்த கேப்பில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு குளத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அன்றைக்கி அவ்வளோவா ஆளுங்களே யாருமே இல்லை, மதியம் டைமுன்றதுனால நினைக்கிறேன். அப்படியே அங்கே இருக்க கடைகளில் போய் ஏதாச்சும் வாங்கலாமான்னு பார்த்தோம், ஆனால் எதுவும் வாங்கலை. வெறும் விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணிட்டு வந்துட்டோம். எனக்கு மட்டும் சாப்பிட்றதுக்கு ஒரே ஒரு பொரி உருண்டை பேக்கெட் மட்டும் வாங்கிக்கிட்டோம். அந்த டைமில் அங்கே பார்த்திங்கன்னா நிறைய குரங்கு குட்டிங்களாம் இருந்தது. எங்கே பார்த்தாலும் குரங்குங்க தான் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்தது. குளத்துக்கு பக்கத்தில் இருக்க இடத்துலேயே கொஞ்சம் நேரம் உட்காரலான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். ஆனால் அங்கே கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருந்ததுனால கோயிலுக்கு ஃப்ரண்ட் சைடில் இருக்க இடத்துலேயே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்பயே கோயிலும் திறந்துட்டாங்க.
கோவில் திறந்தோடனே அர்ச்சனைக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு விளக்கு போடுறதுக்காக விளக்கும் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு கோயிலுக்குள்ளே போனதும் விளக்கு போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அர்ச்சனை டிக்கெட் வாங்கிட்டு கோவிலுக்கு உள்ளேயும் போயாச்சு. கோவிலுக்குள்ளே வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருந்துச்சு, அதனால் நாங்கள் எடுக்கலை. அது மட்டும் இல்லாமல் அங்கேயே கொஞ்சம் டைமும் ஆயிடுச்சு. ஈவினிங் டைமுன்றதுனால ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ்லாம் விட்டுருவாங்க. அதனால் ரோட்டில் நிறைய டிராஃபிக்கும் ஆகிடும். அங்கேருந்து வீட்டுக்கு வரதுக்குள்ளே நைட் ஆகிடும்ன்றதுனால கடைன்னு சாமியை கும்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இந்த விலாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு விலாகில் சந்திக்கிறேன். டாடா பாய்.